உங்களோட தொடைக்கு சைடுல வந்து எரிச்சல், மதமதப்பு, ஊசி குத்துறது போல வலி இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம், அதுக்கு எந்த மாதிரியான பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா சரி பண்ணலாங்கிறத பத்தி சொல்றேன். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஜேசுதாஸ், ஷாலம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. நிறைய பேருக்கு தொடைக்கு சைடுல வந்து ஒரு மாதிரியான எரிச்சல், மதமதப்பு, மரத்து போன மாதிரி இருக்கும். ஊசி குத்துறது போல வந்து முக்கியமா தொடைக்கு சைடுல வந்து இருக்கும். இது ஒரு பக்க தொடையிலையும் இருக்கலாம், சில பேருக்கு ரெண்டு பக்க தொடையிலையும் இருக்கலாம். இதை நிறைய பேர் வந்து இடுப்புல வந்து நரம்பு நசுங்கி இருக்கு, இல்ல டிஸ்க் பல்ஜுனால வலி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்டேக் இருக்கு. இது வந்து அந்த மாதிரியான ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து மெலால்ஜியா பேரஸ்தீட்டிகா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த கண்டிஷன் வந்து இதுவும் ஒரு நரம்பு அழுத்தம் தான், ஆனா இது சயாட்டிகா நரம்பு கிடையாது. இந்த பிரச்சனை வந்து லேட்டரல் ஃபிமோரல் குட்டியனஸ் நர்வ் அப்படிங்கிற ஒரு நரம்பு வந்து தொடப்பகுதிக்கு வருது. இது வந்து பெல்விஸ் லெவல்ல வந்து கம்ப்ரெஷன் ஆச்சுன்னா தான் இந்த மாதிரியான மெரால்ஜியா பேராஸ்தீட்டிகா அப்படிங்கிற கண்டிஷன் வரும். இந்த கண்டிஷனுக்கு தான் வந்து இந்த மாதிரி தொடைக்கு சைட்ல வந்து எரிச்சலா இருக்குது, மரத்து போயிருக்குது, ஊசி குத்துறது போல இருக்கிறது மாதிரியான சிம்டம்லாம் வந்து பாதிப்பு வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து டைட்டான ட்ரெஸ்ஸிங்ஸ் அதிகமாக போடுறது, டைட்டான பேண்ட்ஸ் போடுறது, டைட்டான பெல்ட் போடுறது, சாரி வந்து ரொம்ப டைட்டா கட்டுறது, அண்டர்வேர் வந்து ரொம்ப டைட்டா இருக்கிறது, சில ட்ராமா இடுப்புல வந்து ஏதாவது இன்ஜுரி ஆகுறது, சில ஹிப்ல சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு வரும். இப்போ இந்த மாதிரியான சிம்டம் வந்து உங்களுக்கு இருக்கு, அதை நீங்களே எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நீங்க வந்து உங்க ரெண்டு பக்க தொடையும் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு பக்கம் சைடு தொடையில தான் வந்து மதமதப்பு, எரிச்சல், ஊசி குத்துற போல இருக்குன்னா அந்த தொடப்பகுதியில வந்து முன்பக்கம், பின்பக்கம், சைடு பக்கம் எல்லா பக்கமே வந்து கையால கரெக்டா டச் பண்ணி டேப் பண்ணி பார்க்கணும். ஒரு காட்டன் வச்சு நல்லா ஸ்கிராப் பண்ணி டச் பண்ணி பார்க்கணும். ரெண்டு பக்க தொடையிலையும் வந்து ஃப்ரண்ட், பேக்கு, சைடு அது பாருங்க. லேசா ஒரு சின்ன நீடில் வச்சு லைட்டா வந்து நல்லா குத்தி பாருங்க. ஃப்ரண்ட், பேக்கு, சைடு ஆஃப் த தை எல்லா பக்கமும். அதே போல கோல்டு, ஹாட் வாட்டர் ரெண்டு வாட்டருமே வந்து ரெண்டு பக்கமும் வந்து செக் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு பாதிக்கப்பட்ட தொடப்பகுதியில் வந்து சைடில் வந்து சென்சேஷன் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். இது வந்து நீங்களே வந்து செக் பண்ணி பார்க்கறது. இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்லி அக்யூரேட்டா கன்ஃபர்மேஷன் பண்றது வந்து நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடியில இஎம்ஜி நீடில் ஸ்டடி, இது ரெண்டு இதுல வந்து நம்ம உங்களுக்கு மெரால்ஜியா பேரஸ்திட்டிக்காங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரியான தீர்வு என்னன்னா இந்த ரூட் காஸ் ஆஃப் கம்ப்ரெஷன், அந்த நரம்போட அழுத்தத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து முக்கியமா தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணணும். முக்கியமா நீங்க வந்து டைட்டான துணிகள் வந்து போடாதீங்க, டைட்டான பெல்ட் வந்து போடாதீங்க, அதிகமா குனிஞ்சு நிமிர ஆக்டிவிட்டிஸ் வந்து குறைச்சிக்கோங்க. இதுல வந்து ரொம்ப ஃபேட் டிஷ்யூஸ் அக்யூமுலேட் ஆகிற மாதிரி வச்சுக்காதீங்க. அப்டாமன் வந்து ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது. இதெல்லாம் போகட்டும். அது போக உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் வந்து நீங்க வீட்லயே செய்யலாங்கிறத பத்தி நான் இப்போ சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து இதை போல வந்து சைடா படுத்துக்கோங்க. இப்போ எந்த காலில் வந்து உங்களுக்கு மதமதப்பு, ஊசி குத்துறது போல இந்த சைடு தொடை பகுதியில இருக்குன்னா இந்த கால் வந்து மேல் இருக்கணும். இருந்துட்டு மெதுவா பின்னாடி இந்த காலை கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு சைடா அப்படியே தொங்க விடுங்க. இதை வந்து ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப பின்னாடி கொண்டு வாங்க. கொண்டு வந்து நல்லா இந்த ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணி கால் நல்லா தொங்க விடுங்க. இதை போல செய்யறப்போ உங்களுக்கு அந்த தொடப்பகுதியில அந்த நரம்பு அழுத்தி இருக்கிறது வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். இது வந்து 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் எடே வந்து செய்யலாம். அடுத்த எக்ஸசைஸ் வந்து இதை போல குப்புறப்படுத்துக்கும் ப்ரோன் லையிங் பொசிஷன். இந்த பொசிஷன்ல படுத்துட்டு எந்த காலில் வந்து மதமதப்பு இருக்கோ, எந்த தொடை சைட்ல வந்து எரிச்சல், ஊசி குத்தல் போல இருக்கோ, இந்த காலை வந்து நல்ல சைடா இதை போல கொண்டு வந்துட்டு உள்ள போங்க. ரிப்பீட்டடா வந்து இது வந்து ஒரு 10 தடவை செய்யுங்க. இது ரிப்பீட்டடா செய்யறதுனால தொடையில கம்ப்ரஸ்டா இருக்க நர்வோட ரூட் வந்து நல்லாவே ஃப்ரீ ஆகும். தொடையில இருக்கிற மதமதப்பு, எரிச்சல், சைட்ல இருக்கிற ஊசி குத்துற மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து கிராஜுவலா குறையும். இது ஒரு 10 தடவை வந்து 3 டைம்ஸ் எடே வந்து செய்யலாம். மூணாவது எக்ஸசைஸ் வந்து நின்ன பொசிஷன்ல செய்யறது. இப்போ இந்த தொடப்பகுதியில தான் வந்து நம்னஸ், டிங்லிங், பர்னிங் சென்சேஷன் இருக்குன்னா இந்த காலை வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி வைங்க. பின்னாடி வச்சுட்டு பெல்விஸை வந்து நல்லா கையால சப்போர்ட் பண்ணிட்டு நல்லா முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி போங்க. போறப்போ உங்களுக்கு இந்த கிராயின் ரீஜன்ல வந்து நல்ல ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். இதை வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு
திரும்பவும் முன்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி போங்க. ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது வந்து ரிப்பீட்டடா வந்து ஒரு 10 டைம்ஸ் a day செய்யறப்போ வந்து தொடக்கி சைடில் வர நம்னஸ், டிங்லிங் சென்சேஷன், பர்னிங் சென்சேஷன் எல்லாமே வந்து கிராஜுவலா வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து நீங்க செஞ்சுட்டு வாங்க. இது வந்து ஈஸியா செய்யறது தான். லேடிஸும் செய்யலாம், ஜென்ஸும் செய்யலாம், வயசானவங்க, வயசு கம்மியா இருக்கவங்க எல்லாருமே செய்யலாம். இந்த எக்ஸசைஸ் நீங்க செய்ய செய்ய உங்களோட சிம்டம் வந்து கிராஜுவலா கண்டிப்பா குறையும். உங்களுக்கு இந்த சிம்டம் வந்து என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியும் குறையல, மெடிசன்ஸ் எடுத்தும் குறையல, எக்ஸசைஸ் எடுத்தும் குறையல அப்படின்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அனுப்பி வைங்க. நாங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நாங்கள் பிசியோதெரப்பி மூலிமா இதுக்கு நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த நர்வ் ரூட் கம்ப்ரெஷனை வந்து நல்லா ரிலீஸ் பண்ணுறது, உள்ளே இருக்க இன்ஃப்ளமேஷனை வந்து கம்ப்ளீட்டாக குறைக்கிறது, அதுக்கப்புறம் மசில்ஸை வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது. இது மூலிமா வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு எங்களால் ரெக்கவரி கொடுக்க முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.